வரக்கூடிய நாளை, அடுத்த நாள் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, வரக்கூடிய நாளைக்கு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து அதோட செயல்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வரக்கூடிய நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படி செய்யணும், அது என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்ன உங்களுக்கு நலவான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கிடைச்ச நாள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அது எல்லா விஷயமும் செஞ்சுக்கோங்க. தூங்கும்போது, ஒரு மனிதன் வந்துட்டு தூங்கும்போது ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. உங்களோட மொபைல் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா 1 மணி நேரம் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. டைம் ஒதுக்கிட்டு ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையிலேருந்து தூங்கும் வரைக்கும் இந்த 1 மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கும் அதில் சேர்த்துக்கணும். காலையில் 4 மணிலேருந்து இரவு நான் 9 மணி வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு உட்காந்து அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கு. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களோட உடல் ஆரோக்கியம் தேவை இருக்குது, சாப்பாடோட தேவை இருக்குது, வீட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட என்னென்ன செலவுகள் தேவை இருக்குது, என்னோடய அம்மா எனக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, இது என்னென்ன தேவை இருக்குதோ இது எல்லாமே எழுதிக்கோங்க. என்ன வேலை செய்ய போகிறீங்க, அதுக்கு என்னென்ன டைம் கொடுப்பேன், எல்லாமே ஒரு ஷெட்யூல் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு 9 மணி வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறீங்க எழுதி வச்சுட்டு இன்றைக்கி எழுதி முடிச்சிருங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக தூங்குங்க. அந்த மறுநாள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனசு சஞ்சலமே இருக்காது. நேராக அந்த வேலையை போய் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் இந்த 1 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எப்படி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக இருக்கும்.